गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனுடைய துருவசுவாமி சரித்திரத்தை நாரத பகவான் அந்த பிரச்சேதசர்கள் பண்ணக்கூடிய அந்த சத்திரயாகத்தில் சொன்னார் அப்படின்னு சொல்ல முன்னோம். அந்த சத்திரயாகத்தில் இன்னும் என்னென்ன கதைகள்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்டார். மேலே அந்த கதையை ஆரம்பித்து சொல்கிறார். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இந்த பிரச்சேதஸ்கள் எப்படி வந்தார்கள்னு கேட்டார். ஒன்றும் அது மூலியமாக சொல்லும்போது துருவசுவாமியினுடைய புத்திரர்கள்லேருந்து கதையை ஆரம்பிக்கிறார். அந்த துருவசுவாமியினுடைய முதல் புத்திரனாக இருக்கக்கூடிய உத்கலன், அந்த உத்கலனுக்கு தான் ராஜ்யமானது போகணும். ஆனால் அந்த உத்கலன் பரமபாகவதோத்தமன் விரக்தன், பரம விரக்தனாக இருக்காராம். ராஜ்ய பரிபாலனத்தில் நம்ம மாட்டிடக்கூடாது. அந்த துருவசுவாமியினுடைய அத்தனை சத்வகுணமும் அவர் தபஸு முழுக்க அந்த உத்கலனுக்கு வந்ததுனால இந்த உலகத்தில் இருக்கிற இந்த லௌகிகமான விஷயத்தில் மாட்டின்ட்டு நம்ம பகவத் சரணாரவிந்தத்தை மறந்து போய் இதில் உழண்டுன்னு இருக்கக்கூடாதுன்னு அவர் அப்படியே தன் மனசை அடக்கிறாராம், தன்னை அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கிறாராம். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு இப்படி இருந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாபி மனசு தானே. ஒரு அக்னி கொளுத்து விட்டு எரியறதுன்னா ஏன் எரியறது? கீழே கட்டையை கொடுக்க தானே அது கொளுத்து விட்டு எரியறது. அதே போல் இந்த ஆசை ஆகிற அக்னி மனசை வச்சுட்டு எரியறது. அதுக்கு என்னென்னா, இந்த இந்திரியம் மூலியமாக நம்ம அப்படியே இந்த பொருட்களையும் வஸ்துக்களையும் கொடுக்க அந்த அக்னியானது உள்ள மனசில் எரிஞ்சுட்டே இருக்குது, அந்த ஆசை ஆகிற அக்னி. இதுக்கு என்ன ஒரே வழின்னா, அந்த கட்டையை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த அக்னியானது கொஞ்சம் கொஞ்சமாக சமனமாயிடும். அதே போல் இந்த இந்திரியங்களை அடித்து போதும்னு நாம் அதை உள்நோக்கி திருப்ப ஆரம்பித்தோன்னா இந்த மனசில் இருக்க ஆசையான்ற அக்னியானது அணைஞ்சிரும்னு அப்படி தன்னை தயார் பண்ணுறாராம். அப்படி ஒரு நிலையில் இந்த மனோபக்குவத்தை அப்படி பகவத் தியானம் பண்ணி கொண்டு யாருக்கும் தெரியாமல் அவர் பார்த்தா உலகத்தில் ஒரு பைத்தியம் மாதிரி இருப்பாராம். யாருக்கிட்டையும் பேச மாட்டார், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டார். பைத்தியம் மாதிரி ஒரு உன்மத்த சேஷ்டையிலேயே அந்த மாதிரியே சுற்றின்னு இருக்காராம் அந்த உத்கலன்ற துருவசுவாமியினுடைய புத்திரன். பொதுவாக என்னென்னா, இங்கே ஒரு சூக்ஷ்மமான விஷயம், இந்த ஞானிகளும் பைத்தியமும் அவளுடைய சேஷ்டை ஒரே மாதிரி இருக்குமா. தன் ஞானின்னு இவள் காமிச்சிக்கவே மாட்டா. பைத்தியமும் தன்னை சரீராபிமானம் இல்லாமல் இருக்கும். ஞானிகளும் கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் இருப்பாள். ஆனால் அவள் ஞானத்தோடு இருப்பாள், பைத்தியமானது அஜ்ஞானத்தோடு இருக்கும், சித்தப்பிரமத்தோடு இருக்கும். அதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இந்த பைத்தியமாக இருக்கிற நிலையில் இவன் ஞானின்னு இன்னொரு ஞானி சொன்னால் தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியும். ஏன்னா ஆச்சரியமான விஷயம், தப்போவனத்தில் நம்மளுக்கு அதிஷ்டானத்தில் வீட்டில் இருக்காரே ஞானானந்த சுவாமிகள் எல்லோருக்கும் தெரியும். அவர் ஞானின்னு அப்பேற்பட்ட ஞானியாக இருக்கக்கூடிய ஞானானந்த சுவாமிகள் அவர் சொன்னார், இந்த கன்னியாகுமரியில் அந்த கடற்கரையில் ஒரு அம்மா இருந்தால், அந்த அம்மாவுக்கு மாயம்மான்னு பேர். அந்த அம்மா ஏதோ ஒரு இதில் ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு நாய் வச்சுட்டு ஏதோ இது பண்ணி சுற்றின்னு இருப்பா. ஞானாந்தர் கூப்பிட்டு அவளை பார்த்து ஏமாந்து போயிடாத, அவள் மகாஜானி, அவள் பைத்தியம் மாதிரி இருக்கான்னு ஒரு பக்தர்கிட்ட சொல்லி அப்புறம் அந்த அம்மாவை எல்லோரும் வழிபட்டு அந்த அம்மா மாயம்மா சமாஜன்னு இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த கடற்கரையிலே ஒரு பெரிய அவளுக்காக ஒரு நினைவிடம் மாதிரி கட்டியிருக்கா. அந்த அம்மா பைத்தியம் மாதிரி தான் இருந்தால், முதல்ல எல்லோரும் பைத்தியம் தான் நினச்சிட்டு இருந்தா. ஞானானந்தர் தான் காமிச்சு கொடுத்தார் ஒரு பைத்தியம் இல்லை ஞானின்னு. அந்த மாதிரி ஞானிகள்லாம் இப்படி பைத்தியம் மாதிரி தான் இருப்பாள், ஆனால் அவள் ஞானின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஞானி வந்தால் தான் சொல்ல முடியும்னு மகான்கள்லாம் சொல்லுவாள். எங்களுக்கு சின்னப்போ குருநாதர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி அவர் இப்படி வண்டியில் போகும்போது யாராவது பைத்தியம் இந்த மாதிரி பார்த்தான்னா அவர் நமஸ்காரம் பண்ணிடுவாராம் மனசார. ஏன்னா அவர் ஞானியாக பைத்தியமாக நம்மளுக்கு என்ன தெரியும். ஒரு கால் பைத்தியத்துக்கு நமஸ்காரம் பண்ணால் பண்ணது போல் இருக்கட்டும், ஆனால் ஒரு கால் ஞானியாக இருந்தான்னா அந்த நமஸ்காரம் பண்ணுற பாக்கியமாவது நம்மளுக்கு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணுவேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்காரு எங்கள் குருநாதர். அதனால் ஞானியான்றதை கண்டுபிடிக்கவே முடியாதான். இந்த ஞானியினுடைய சேஷ்டையும் பைத்தியத்தோட சேஷ்டையும் ஒரே மாதிரியே இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சரீராபிமானம் எதுவும் கிடையாது. ஆனால் அவள் ஞானத்தோடு இருப்பா, இது அஜ்ஞானத்தோடு இருப்பா. இப்படி இவர் இருக்கிறத பார்த்து இவர் ஞானியா அஜ்ஞானியான்னு புரிஞ்சிக்காதபடிக்கு இவன் ஒரு பைத்தியம்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம் அங்கே இருக்கிறவரா. இப்படி தீர்மானம் பண்ணி இவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு அருகன் இல்லை, ஏதோ பண்ணின பாவம், குடும்பத்தில் இருக்கிற பாவம், இப்படி ஒரு குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்து, அதனால் இவனுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பைத்தியம் போல் நடிச்சுன்னு இருக்காரான் அந்த உத்கலன்ற அந்த துருவசுவாமியோட புத்திரன். சரி, இப்படி இவனுக்கு ராஜபரிபாலனம் பண்ணக்கூடாது, ராஜபரிபாலனம் இவனுக்கு ஒப்படைக்க முடியாது. அதனால் பிரமீனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய வத்சரனுக்கு நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிடுவோன்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணி அந்த வத்சரனுக்கு பட்டாபிஷேகம் தீர்மானம் ஆன உடனே இதுக்கு தான் காத்துட்டு இருந்தாராம் அந்த உத்கலன். உடனே அங்கேருந்து கிளம்பி போதுண்டா, இந்த ராஜ்யமானது போதும், இது இவனுக்கு யாராவது ஒரு உக்காத்து வச்சுட்டு அந்த பொறுப்பு வந்துருத்துனா நம்ம கிளம்பிடலாமேன்றதுனால தான் அவர் காத்துட்டு இருந்தார்.
அப்படி இந்த ராஜ்ய பரிபாலனம் வத்சரனுக்கு வந்த உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி பகவத் தியானம் பண்ணி பகவத் ஆராதனம் பண்ணி பகவானுடைய திருவடி அடையறதுக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு அந்த உத்கலனுடைய கதை. துருவசுவாமியினுடைய அத்தனை தபஸும் சத்வகுணமும் அந்த உத்கலன்ட்ட போச்சுன்னு அந்த உத்கலனுடைய கதை. இவர் எப்படின்னா தன்னுடைய பெரியப்பா மாதிரியே, பெரிய தாத்தா, தன்னுடைய பெரியப்பா இல்லை பெரிய தாத்தா மாதிரி ஆகணும்னு தீர்மானம் பண்ணினார். தன்னுடைய அப்பா துருவசுவாமியினுடைய அப்பா உத்தானபாதன், உத்தானபாதனுடைய அண்ணா பிரியவர்த்தன் அப்படி தான் இருந்தார் முதல்ல. அப்படி அந்த பாதையை நோக்கி போய் தான் பகவத் சரணாரவிந்தத்தை ஆசிரியக்கணும்னு இப்படி தன் பெரிய தாத்தா போல் இருக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணி உத்கலன் கிளம்பிட்டார். இப்போ ராஜ்யமானது இந்த வத்சரன் கிட்ட வந்தது. அந்த வத்சரன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வத்சரன் ஸ்வர்வீதி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த வத்சரனுக்கும் ஸ்வர்வீதிக்கும் 6 புத்திரர்கள், புஷ்பார்ணன் முதலிய 6 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அந்த புஷ்பார்ணன் பிரபா தோஷா அப்படின்னு 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பிரபைகிட்டேந்து பிராத்தர் மாத்தியந்தினம் சாயம் அப்படின்ற 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அதே போல் 2வது மணியாக இருக்கக்கூடிய தோஷா கிட்டேந்து பிரதோஷன், நச்சிதன், வியுஷ்டன் அப்படின்ற 3 புத்திரர்கள் பிறக்கிறார். பிரதோஷன்னா பிரதோஷ காலம், நச்சிதன்னா நடுநிஷி, வியுஷ்டன்னா விடியற்காலை. இப்படி இந்த 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அதில் வியுஷ்டன் இருக்காருன்னா விடியற்காலை. அந்த வியுஷ்டன் புஷ்கரணி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த வியுஷ்டனுக்கும் புஷ்கரணிக்கும் சர்வதேஜஸ் அப்படின்ற புத்திரன் பிறக்கிறார். அந்த வியுஷ்டனுக்கும் புஷ்கரணிக்கும் பிறந்த அந்த சர்வதேஜஸ் ஆக்கூத்தி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த ஆக்கூத்தி முதல்ல வந்த ஆக்கூத்தியில் அடுத்தது வர புதுசாக இருக்கிறவர். அந்த ஆக்கூத்திக்கும் சர்வதேஜஸுக்கும் சக்ஷுஷ் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். இவர் தான் வந்து யாருன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த மன்வந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற மன்வந்திரத்துக்கு சாக்ஷுஷ மன்வந்திரம்னு பேர். அந்த மன்வந்திரோடைய அதிபதியோடைய அப்பா இவர் தான். இப்போ நாம் இருக்கமே, இப்போ இருக்கிறது இதுக்கு வைவஸ்வத மன்வந்திரம்னு பேர். இது எங்கேருந்து வந்ததுன்னா விவஸ்வான்னு சூரியனுக்கு பேர். அந்த விவஸ்வானுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய வைவஸ்வதன் அவர் தான் இந்த மன்வந்திரத்துக்கு அதிபதி. அதனால் சூரியன்கிட்டேருந்து வந்ததுனால இதுக்கு வைவஸ்வத மன்வந்திரம் அப்படின்னு இதுக்கு பேர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற மன்வந்திரத்துக்கு சக்ஷுஷ் அப்படின்ற இவருடைய புத்திரன் தான் சாக்ஷுஷன். அது பேரை வச்சு தான் சாக்ஷுஷ மன்வந்திரம்னு வந்தது. அதுக்கும் முன்னாடி உத்தம தாமச ரைவதம்னு ஒரு 3 மன்வந்திரம், அது பிரியவர்த்தனுடைய புத்திரர்கள், அது பஞ்சமஸ்கந்தத்தை வருது. அதுக்கு முன்னாடி ஸ்வயம்புவ சாரோச்சிஷ அப்படின்னு இப்போ 7வது மன்வந்திரத்தில் இருக்கும் அப்படின்றது இதில் 6வது மன்வந்தராதிபதியாக இருக்கக்கூடிய சாக்ஷுஷன் இவருடைய வம்சத்தில் வந்ததுனால இவர் அந்த மன்வந்தராதிபதியாக இருக்கக்கூடிய சக்ஷுஷ். சர்வதேஜஸுக்கும் ஆக்கூத்தியும் பரவந்தான இந்த சக்ஷுஷ் என்பவர். இந்த சக்ஷுஷ் என்பவர் என்ன பண்ணார்னா நட்வலா அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த சக்ஷுஷுக்கும் நட்வலாவுக்கும் 12 குழந்தைகள் பிறக்கிறா. அதில் உள்முகன் பிரதானமானவன். அந்த உள்முகன் என்ன புத்திரன் புஷ்கரணி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. அந்த உள்முகனுக்கும் புஷ்கரணிக்கும் 6 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அங்கன், சுமனசன், கியாதி, அங்கிரசு அப்படின்னு மற்றவர்கள் பிறக்கிறார்கள். அதில் முக்கியமானவன் அங்கன். அந்த அங்கன் சுனீச்சா அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்பேற்பட்ட அந்த அங்கதனுக்கும் சுனீச்சாக்கும் வேனன்ற புத்திரன் பிறக்கிறான். இந்த வேனன் மகா அசத்தான். அவன் பண்ண இந்த அராஜகம், அவன் பண்ண அதர்மத்தை தாங்க முடியாமல் மகர்ஷிகளே வந்து ஹுங்காரத்தினால அவனை சம்ஹாரம் பண்ணினா. அப்படி சம்ஹாரம் பண்ணி ராஜ்ய பரிபாலனத்துக்கு யாரும் இல்லாத போது அவனுடைய வலது கையை கடைந்தார்கள். அவன் வலது கையை கடைந்த உடனே அவனுடைய வலது கையிலேருந்து சாக்ஷாத் பகவானே தான் வந்து மகாவிஷ்ணுவே தான் பிருச்சுவாக அவதாரம் பண்ணார். அப்பேற்பட்ட பிருச்சு மகாராஜா. இது 22 அவதாரத்தில் பகவான் ஒரு அவதாரம் பாகவதத்தில். இந்த பிருச்சுவாக அவதாரம் பண்ணி இந்த பூமிக்கு பிருத்வி அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பிருத்வின்னு சொல்லக்கூடிய அந்த பூமிக்கு காரணம் ஏன்னா இந்த பிருச்சுனாலையும் இவர் தான் பிறந்து அந்த பூமிக்கு பல விஷயங்கள் வருது பிற சரித்திரங்களில், அவைகள்லாம் பார்ப்போம். அப்படி பூமியை சரி பண்ணார் அப்படின்ற ஒரு பெரிய மகாத்மியம் இந்த அவதாரத்துக்கு பாகவதத்திலே பெரிய சரித்திரமாக அமைந்திருக்கு இந்த பிருத்து சரித்திரமானது. இப்படி சொன்ன உடனே மேலே விதுரர் கேள்வி கேட்குறாராம் மைத்ரேயர்கிட்ட. அங்கன்னு இந்த ராஜா சொல்கிறேலே இந்த வேணனுடைய அப்பா, அவர் பரம தர்மாத்மான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அப்பேற்பட்ட அங்கனுக்கு இப்படி ஒரு அதர்மிஷ்டனாக வேணும் நான் பிறப்பான்? ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு தர்மிஷ்டனாக இருக்கக்கூடிய அப்பாவுக்கு ஏன் இவன் வேணும்னு ஒருத்தன் பிறந்தான், அவன் ஏன் அதர்மிஷ்டனாக ஆனால்? அப்பேற்பட்ட அதர்மிஷ்டனாக இருக்கக்கூடிய அந்த வேணனை கோபமே படக்கூடாதுன்னு தானே பிரம்மரிஷிகள்லாம் இருப்பா. அதனால் கோபம்ன்றது ரொம்ப சத்ரு, அந்த கோபத்தை வர வச்சிக்கக்கூடாதுன்றதுனால தான் அந்த விஸ்வாமித்ரர் எனக்கு யாக விக்னகரவுத்பவத்துன்னு அந்த வர மாரீச்சன் சுபாபுக தன் கோபத்தினால அவரை சபிக்க முடியும். ஆனாலும் கூட கோபத்தை வர வச்சிக்காமல் தசரதனை போய்
ராமச்சந்திர பிரபுவை கேட்டுன்னு வந்தார். ஏன்னா கோபத்தை வர வச்சுக்கிறதுன்றது சரி கிடையாது, தபஸ் செலவாகும், பிரம்மரிஷி கோபிச்சுக்க கூடாதுன்றது தானே உலகத்தில் அவெல்லாம் எதிர்பார்ப்பா. அப்பேற்பட்ட பிரம்மரிஷிகளுக்கே கோபம் வந்து அவர் ஹுங்காரத்தினால அந்த வேணனானவன் காலமானான்னு சொல்கிறேலே, அப்படி என்ன தப்பு பண்ணினான்? பிரம்மரிஷிகளுக்கே கோபம் வந்த அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணினான் அப்படின்னு கேள்வி கேட்டு இதை சொல்லணும். நீங்கள் இதை தெரிஞ்சுட்டா தான் உலகத்தில் இருக்கிறவால இந்த தப்பு பண்ணாமல் இருப்பா. அப்பேற்பட்ட அந்த வேணனுக்கு ஏன் இந்த சிக்ஷை கிடைச்சது அப்படின்றத நீங்கள் சொல்லணும்னு விதுரர் மைத்ரேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். மேலே அந்த அங்கனுடைய கதையை மைத்ரேயர் ஆரம்பிக்கிறார். அவர் பரம தர்மாத்மா தர்மிஷ்டனாக இருக்கார். ஆனால் அவருக்கு புத்திரபாகியமானது இல்லை. இந்த புத்திரபாகியம் இல்லை, எல்லா பாப்பம் போகணுன்றதுக்காக அஸ்வமேதம் அப்படின்ற ஒரு யாகத்தை ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கார். இது ராஜாக்களுக்கே உள்ளக்கூடிய யாகம், க்ஷத்திரருக்கே உள்ளக்கூடிய யாகம். அப்பேற்பட்ட உயர்ந்த அஸ்வமேத யாகம் பண்ணால் பிராமணாலாம் வந்திருக்கா, ரித்விக்கெல்லாம் வந்திருக்கா, எல்லா ஏற்பாடும் ரொம்ப நாளாக நடந்திருக்கு. ஆனால் அந்த யாகசாலைக்கு தேவர்கள் வரவே இல்லையா அந்த ஆவிர்வாகத்தை வாங்கிக்கிறதுக்கு. அந்த தேவதா சாநித்தியமானது அந்த யாகத்தில் இல்லை. இந்த பிரம்மரிஷிகளுக்கும் தோணலை வந்தது போல் அவருக்கும் அந்த சாநித்தியமானது அது இல்லையான்னா அந்த யாகத்தில், இந்த யாகசாலையில் அப்படி இருக்கும்னு சொல்லுவா. ஸ்ரத்தையா பண்ணினா தேவதா சஞ்சாரம் இருக்கிறது போல் இருக்கும் இந்த யாகசாலையே அப்படின்னு சொல்லுவாள். அந்த தேவதா சஞ்சாரம் இல்லாதது போல் அந்த அங்கனுக்கு தோன்றது தர்மாத்மாவாக இருக்கிறதுனால. உடனே அந்த ரித்விக்கெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணி, இது என்னது என்னுடைய யாகத்தை தேவர்கள் ஏற்றுக்கலையா அப்படின்ன உடனே அவர்கள்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து, ஆமாம்ப்பா தேவர்கள்லாம் வரல, ஏன் வரலன்னு தெரியல, நான் என்ன பாபம் பண்ணேன்னு தெரியலையே, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ன உடனே எங்களுக்கும் தெரியல அப்படின்ட்டா முதல்ல அந்த ரித்விக்கெல்லாம். உடனே மகாத்மாலாக்கக்கூடிய உங்களுக்கே தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்னு திரும்ப பிரார்த்தனை பண்ணின உடனே அங்கே அந்த சரசஸ்பதிகள்னு சில பேர் இருக்கா. அவர்கள் எழுந்துட்டு, அப்பா தேவதர்கள்லாம் வரல, ஏதோ ஒரு அபச்சாரம், நீ வந்து பரம தர்மாத்மா, இந்த ஜென்மாவில் எந்த தப்பு பண்ணலைன்றது எல்லோருக்கும் தெரியும், அது வாஸ்தவமானது. ஆனால் போன ஜென்மாவில் நீ பண்ண அந்த பாபமானது இந்த ஜென்மாவில் வந்து உன்னை பாதிக்கிறது. அந்த பாபத்தினால தான் உனக்கு புத்திர பிரதிபந்தகம் நடந்துட்டுருக்கு, புத்திரன் பிறக்காததுக்கு காரணம். எந்த பாபம் வந்து உனக்கு புத்திரன் பிறக்காமல் தடுத்துன்னு இருக்கோ அதே பாப்பம் தான் இந்த தேவர்களையும் இங்கே வரவிட மாட்டேங்கிறது. அப்படி எல்லாம் சேர்ந்து இந்த பாப்பந்தான் காரணமாக இருக்குன்னு அந்த சதசஸ்பதிகள் சொல்கிறார்கள். இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்ட உடனே, அப்பா இதுக்கு ஒரே வழி, மகாவிஷ்ணுவை குறித்து நம்ம திருப்ப ஒரு தனியாக ஒரு ஹோமம் யஜ்யம் பண்ணுவோம், பகவான் வந்து இந்த புத்திர பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய இந்த பாபத்தை போக்கினான்னானே எல்லாம் சரியாயிடும், அப்படி எல்லாரும் சேர்ந்து ஹோமம் பண்ணணும், மகாவிஷ்ணுவை குறித்து ஹோமம் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த யாகசாலையிலே ஒரு ஓரமாக தனியாக நடக்கிறதா. அப்படி ஒரு பகவானை குறித்து மகாவிஷ்ணுவை குறித்து ஒரு உயர்ந்த ஹோமமானது நடக்கிறது. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது இது முதல்ல இந்த புத்திர பாக்கியம், அதுக்காகத்தானே இந்த புத்திர பாக்கியம் எது பந்தகமாக இருக்கோ அந்த பாபத்தை போகணுன்றதுக்காக தானே இந்த ஹோமமானது நடக்கிறது. அப்போ என்ன ஆச்சுன்னா ஆச்சரியம், அந்த ஹோமகுண்டத்துலேருந்து பார்த்தா ஒரு திவ்யமான புருஷன் தங்க ரேக்குக்கு கையில் ஒரு ஸ்வர்ண பாத்திரத்தோட ஓதனம் அப்படின்னு பேர், அதுக்கு என்னென்னா அதுக்கு பாயசம்னு பேர், அதோட அந்த குண்டத்துலேருந்து வெளில வரான். இது எதுக்குன்னா இந்த பாயசத்தை குடித்தா அந்த அங்கனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சுனீச்சா அதை பானம் பண்ணினான்னா கர்ப்பவதி ஆகிடுவா அப்படின்றதுக்காக அந்த தேவனாவன அந்த ஓதனம் அப்படின்ற அந்த பாயசத்தை அந்த ஹோமகுண்டத்துலேருந்து வெளில கொண்டுறார். அதை பார்த்தோடனே அங்கன்னும் பரம சந்தோஷப்பட்டு அந்த பாயசத்தை வாங்கிக்கிறார். அந்த பாயசத்தை கொடுத்து அந்த ஹோமத்திலேருந்து வந்த புருஷனானவர் மறைஞ்சிட்டார். உடனே அதை சுனீச்சேட்டை கொடுத்து, அம்மா நீ குடிமா, நம்மளுக்கு உயர்ந்த புருஷ பிரஜையானது ஏற்படும், நீ இதை பானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அங்கன் சுனீச்சா கிட்ட கொடுத்தார். அந்த சுனீச்சா அந்த பாயசத்தை குடிச்சிட்டு அந்த பாயச பிரசாதத்தினால பிறந்தது யாருன்னா வேணனா. ஆச்சரியமாக இருக்குது பாருங்க, எங்கள் ராமாயணத்தில் பாயச பிரசாதத்தினால பிறந்தது ராமச்சந்திர பிரபு. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தேவர்கள் கொடுத்த பாயசம் கொடுத்ததுனால நம்மளுக்கு சத்புத்திரருக்கு வரமாட்டா, அவர்களை சரியாக வளர்க்கலைன்னா, நீ என்னதான் வளர்க்கலைனாலும் சத்புத்திரனானவன் உண்டாக மாட்டான்னு தெரியுது. ஸோ பாயசம் குடித்து பிறந்த குழந்தையெல்லாம் ராமச்சந்திர பிரபுவாக ஆயிடல. அவர்களுக்கு ஏற்றது போல் கௌசல்யா அம்மாவும் தசரதனும் ராமச்சந்திர பிரபு வளர்த்தார்கள், அதனால் ராமர் அப்படி இருந்தார். இங்கே மேலே இவர் எப்படி வேணன் வளர்த்தா அப்படின்ற கதையெல்லாம் வரப்போகிறது, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால் பாயசம் குடித்து பிறந்த குழந்தையெல்லாம் ராமச்சந்திர பிரபுவாக ஆகிட முடியாது. இப்படி பாயசம் குடிச்சிட்டு அந்த சுனீச்சா கர்ப்பவதியாக ஆகிறா, அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறது, அவனுக்கு தான் வேணன் அப்படின்னு பேர். என்ன பிறந்த உடனே என்ன பண்ணால், இங்கே இருக்கிற இந்த தர்மங்கள்லாம் நன்னா இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா அவளுக்கு வந்து பிறந்தாத்தில் அபிமானம் ஜாஸ்தி அந்த சுனீச்சைக்கு.
எங்கள் அப்பா அதில் இந்த குழந்தைய வளரட்டும் அப்படின்ட்டா. அவரும் ஒன்றும் கண்டுக்கல. அங்கனும் அங்கே எப்படின்னா அவளுடைய அந்த தாத்தா வீடே அதர்மமாக இருக்கக்கூடிய வீடு, எதுவுமே சரியாக நடக்காது. அவரவர்களுக்கு இஷ்டமாக என்ன வேணாலும் பண்ணி மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கானா. எப்போ எழுந்துக்கிறது, எப்போ தூங்குறது, என்ன சாப்பிட்றதுன்னு எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு ராஜ்யம், அப்படி ஒரு அதர்மிஷ்டமாக இருந்துட்டு பகவான் ஒருத்தன் கிடையாது, அது கிடையாது கிடையாது, எல்லாம் பணத்தெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணுறா, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கொண்டு அந்த வேணனை வளர்றது போல் காலமானது கொண்டு தள்ளிடுறது இந்த சுனீதா மூலியமாக. அங்கனும் இது கண்டுக்கல, அங்கே விட்டுட்டார். அவன் அங்கே வளர்ந்தான். அப்படி வளர்ந்துட்டு அவன் அங்கேருந்து வரானா ராஜ்யத்துக்கு. வரும்போது அப்பப்போ வந்துட்டு போவான். இப்போ அங்கே வேணான்னு கொஞ்சம் அவனுக்கு விவரமும் தெரிய ஆரம்பிச்சிருது, கொஞ்சம் எவனமும் வர ஆரம்பிச்சிருது. அப்படி ஆனோடனே வரும்போதே என்ன பண்ணுவான்னா வேட்டையாடலாம் கற்றுன்ட்டான். பொதுவாக துஷ்ட மிருகங்கள் ஏதாவது ஹானிகரமாக இருந்தால் தான் வேட்டையாடுறது, அது க்ஷத்ரிய தர்மம். இவன் என்ன பண்ணுவான்னா சாதுவாக இருக்கக்கூடிய மிருகங்கள், அசாதுவாக இருக்கக்கூடிய மிருகங்கள் எதெல்லாம் கண்ணில் பார்க்குறானோ அத்தனையும் சம்ஹாரம் பண்ணிட்டே வரானா. அப்படி ஒரு அபியாசம். அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த பிராணி அது அந்த பிராணியானது துடிதுடித்தி சாகிறத பார்த்து அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கானா அவனுடைய மனோபாவம். அப்படி இருக்கு அவனோடது கோரமாக. இப்படி அதை பார்த்துட்டே வரான். வந்துட்டு ஆற்றுல ஏதோ நல்ல பையன் மாதிரி இருந்துட்டுருக்கான். இந்த விளையாட வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயசில் இருக்கிற குழந்தைகள்லாம் அழிச்சுட்டு எங்கேயாவது அப்படியே போவான், ஒரு நதி கரைக்கு அப்படியே விளையாடுற மாதிரி. விளையாடிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணான்னா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறது, அந்த நதியில் தள்ளி விட்டுறது, இப்படி அந்த குழந்தைகளே சம்ஹாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த வேணன். இப்படிலாம் நடக்கிறது அவள் கொண்டு போய் சொல்லிட்டா. குழந்தையெல்லாம் சம்ஹாரம் பண்ணால் அப்புறம் அவனை சும்மா விட முடியுமா? இப்படி இவனுடைய அசத்துத்தனம் அராஜகமானது நாளுக்கு நாள் ஏறிண்டே இருக்குது. புத்திரவாத்சல்யமானது இருக்குது. அம்மா பையன்றா. அதனால் அந்த அங்கன் என்ன பண்ணார், இவனுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்றதுக்காக பலவிதமாக தண்டனை கொடுத்தார். அந்த தண்டனை எல்லாம் அவனை சரி பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அந்த பழைய அசத்துத்தனம் அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. குடும்பத்துக்காக அவனை சம்ஹாரமும் பண்ண முடியல. அவன் மேலே வச்ச குடும்பத்தெல்லாம் வச்சிருக்கிற ஆசையினால் அவனை கொலை பண்ணவும் முடியாமல் இப்படி திண்டாடி போயிட்டாரான் அந்த அங்கன் அப்படின்ற மகாராஜா. இப்படி இந்த மகா அசத்தாக இருக்கக்கூடிய அந்த வேணனை கண்டு ரொம்ப வருந்தராரான் அந்த அங்கன். ஒன்றுமே பண்ண முடியலையே இவனை. ஏன்னா ஒரு புத்திரன் உலகத்தில் பிறந்து எல்லோருக்கும் இம்சை பண்ணிட்டு எந்த நல்ல காரியமும் பண்ணாமல் இப்படி பிரயோஜனம் இல்லாதபடிக்கு போராத துஷ்டத்தனத்தையும் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு ஒரு அப்பா இருக்காருன்னா அதை விட ஒரு பெரிய தண்டனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை பார்த்து மனசு வருத்தப்பட்டு இவன் என்னைக்கு மாறுவான், என்னைக்கு திருந்துவான்னு இப்படி ஒரு நிலை இருக்கே. இந்த நிலை உலகத்தில் யாருக்குமே வந்துடக்கூடாது. இது மோசமான நிலை. அதுக்கும் மேலே இவன் வேண்டான்னு சம்ஹாரமும் பண்ண முடியல. புத்திரவாத்சல்யமும் இருக்குது. போராதுக்கு யார் ஒத்துப்பா? எல்லாரும் ஒத்துப்பாளா? பையன் பிறந்திருக்கான்னா அவனை திருத்திடலாம் தானே சொல்லுவா. அதனால் திருத்திடலான்னு திருந்தவும் மாட்டேங்கிறான். இப்போ மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கான். அவனை ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எல்லாம் இவன் தப்புன்னு சொல்கிறது தெரியும், அவனை திருத்தவும் முடியல. இது ஒரு நிலை. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படி முழு பிதுங்கிறது போல் இப்படி உள்ளுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாராம். வருத்தப்பட்டு நினச்சிக்கிறாராம், நம்ம புத்திரன் வேணும்னு இப்படி ஆசைப்பட்டு ஒரு குழந்தை பிறந்து தர்மாத்மாவாக இருந்து உலகத்தையே பார்த்துப்பான்னு நினச்சிட்டு ஒரு புத்திரன் வருவான்னு நினச்சின்னு இப்படி ஆசைப்பட்டமே. ஆனால் இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கானே, இதுக்கு புத்திரன் இல்லாதவர்கள் தான் பாக்கியசாலி அப்படின்றது போல் அப்படி சொல்கிறாராம். இப்போ நல்ல புத்திரனாக பிறந்ததான் சொல்லியிருக்க மாட்டார், கெட்ட புத்திரனாக பிறந்ததுனால அப்படி சொல்கிறார் தன்னுடைய அபிப்பிராயத்தை. அதனால் இந்த மாதிரி கெட்ட புத்திரன் பிறந்து கஷ்டப்படுறதை விட புத்திரன் இல்லாமல் இருக்கிறவா தான் இந்த உலகத்தில் பாக்கியசாலின்னு இப்படி பலவிதமாக அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இதுக்கு மேலே இவா கூட இருந்துட்டு இந்த அதர்மத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு மனக்லேஷத்தோடு என்னால் இருக்க முடியாது. இங்கேருந்து கிளம்பி போனேன்னா ஏதோ இந்த ராஜாவாக இருந்துட்டு நான் எங்கேயாவது போனேன்னா பாதச்சாரியாக இருக்கிறத சாப்பிட்டு கஷ்டப்படணும். இங்கெல்லாம் நான் படுற கஷ்டம் பார்க்கும்போது அந்த பாதச்சாரியாக எனக்கு இருக்கிறத கிடச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன தீர்மானம் பண்ணிட்டார்னா, யாருக்கும் தெரியாமல் ராத்திரியாக கிளம்பிடுறது அப்படின்னு அதுக்கு சரியான சமயத்தை பார்த்துன்னு எதிர்பார்த்துட்டுருக்காராம் அந்த அங்கன். இவருடைய யார்கிட்டையும் பேசாமல் தான் தனித்து இருக்கிறது அப்படி விரக்தராக இருக்கிறத அந்த சுனீத்தை கவனிச்சுட்டா. அப்படி கவனிச்சுட்டு என்ன பண்ணானோ இன்னும் பலத்த காவல் போட்டாரா, வேறு எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, ஆத்துக்காரர் இல்லாமல் நம்மளுக்கு கஷ்டமாச்சேன்னு இன்னும் பலத்த காவல்லாம் போட்டு வச்சுருக்கலாம் அவரை கவனிக்கிறதுக்காக. அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த காவலாளிகளுக்கும் யாருக்கும் தெரியாமல் ராத்திரி நன்கு தூங்கும்போது அவர் நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அத்தியாத்ம விஷயத்தை தேடின்னு தான் கிளம்பிட்டாராம். அப்படி இவர் கிளம்பிட்டார்னு தெரிஞ்ச உடனே ராத்திரி அவள் எழுந்து அப்பப்போ பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அந்த அங்கனை காணோம்.
அப்படி இல்லைன்னொடனே இந்த சுனீதா கத்தராலா, நம்மள எல்லாரும் ஏமாற்றிட்டு ராஜாவானவர் ஓடி போயிட்டார், இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, போய் தேடுங்க அப்படின்ன உடனே சைனிகர்கள்லாம் ஓடி போய் அங்கங்கே தேடுறார்களாம். அப்படி கிளம்பி போகிறார்களாம். அப்படியே கிளம்பி போய்ட்டு ரொம்ப தூரம் போய் வெகு தூரமாக ஓடி போய் பார்க்குறாளாம். பொதுவாக இப்படி கிளம்பினான்னா சீக்கிரம் போகணும், இங்கேருந்து தள்ளி போகணுன்றதுக்காக ரொம்ப தூரம் ஓடி போய் ஓடுவாளோனும் அந்த மாதிரி நினச்சின்னு எல்லாரும் போய் எல்லாம் தேடின்னு இருக்கான். அங்கே என்ன ஆச்சரியம்னா, அவர் ரொம்ப தூரமே எங்கேயும் போகலையாம். அந்த அரண்மனைக்கு பக்கத்திலே பார்த்தேன்னா ஒரு பெரிய தர்பக்காடு. அந்த தர்பக்காடுன்றது நல்லா வளர்ந்துருக்கான். அதுக்குள்ளே போயிட்டு தனக்குன்னு ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தின்னு அதில் உட்காந்து பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த அசடுகள்லாம் எப்படி பண்ணுறதுன்னா, எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம்லாம் தேடிட்டு ஆளே காணோம் அப்படின்னு. எப்படின்னா குயோகினாம்னு பகவான் உள்ள அந்தர்யாமியாக இருக்கார். தியானம் பண்ணேன்னா அவனை கடைஞ்சி எடுத்துடலாம். அதை விட்டு இங்கே இருக்கானா அங்கே இருக்கானு உலகத்தில் முழுக்க ஒரு குயோகி ஒன்றும் தெரியாத அஜ்ஞானி தேடுறானோன்னோ, மனசுலேயே இருக்கிற பகவானை கண்டுக்காதபடிக்கு, அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கிற அந்த அங்கனை கண்டுக்காதபடிக்கு எங்கேயோ போயிட்டான்னு ஊடு முழுக்க தேடிட்டு அவரை காணோம்னு சொல்லிட்டு இந்த சுனீதாட்ட சொன்ன உடனே அந்த சுனீதா வருத்தப்பட்டுட்டே இருக்கா. இப்போது அந்த ராஜா இல்லாத ராஜ்யமாக ஆயிடுத்து. இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார்கள். அந்த அங்கனானவர் அங்கே பக்கத்திலே தான் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தி ஆகுது. மேலே என்ன ஆறுதுன்றதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் கேட்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத த்ரயோதசோऽध्यायः. சூதோ வாச நிஷம்ய கௌஷாரவிணோபவர்ணிதம் த்ருவஸ்ய வைகுண்ட பதாதிரோஹணம் பிரரூಢபாவः பகவதி அதோக்ஷஜே பிரஷ்டும் புனஸ்தம் விதுரः பிரசக்ரமே. விதுரௌவாச கேதே பிரசேதசோ நாம கஸ்யாபத்யானி சூவ்ரதா கஸ்யான்வவாயே பிரக்யாதாः குத்ர வா சத்ரமாசத. மன்யே மகாபாகவதம் நாரதம் தேவதர்சனம் ஏன ப்ரோக்தः கிரியாயோகः பரிச்சர்யாவிதிः ஹரேः ஸ்வதர்மசீலைः புருஷைः பகவான் யஜ்ஞபூருஷः யுஜ்யமானோ பக்திமதா நாரதேன ஈரிதः கில. யாஸ்தா தேவர்ஷிணா தத்ர வர்ணிதா பகவத்கதாः மஹ்யம் சுஷ்ரூஷவே பிரம்மன் காத்ஸேன ஆச்சஷ்டுமர்ஹசி. மைத்ரேயோவாச ध्रुवस्य चोत्कलः पुत्रः पितरी प्रस्थिते वनं सार्वभौमश्रियं नैच्छत् अधिराजासनं पितुः सजन्मना उपशान्तात्मा निस्सङ्गः समदर्शनः ददर्शलोके विततम् आत्मानं लोकमात्मनि आत्मानं ब्रह्मनिर्वाणं प्रत्यस्तमितविग्रहम् अवबोध रसैकात्म्यम् आनन्दम् अनुसन्ततम् अव्यवच्छिन्न योगाग्नि दग्धकर्ममलाशयः स्वरूपम् अवरुन्धानः आत्मनोऽन्यं तदैक्षता जडान्ध बधिर उन्मत्त मूकाकृतिः अतन्मतिः लक्षितः पथि बालानां
प्रशान्तार्चिरिव अनलः मत्वा तं जडम् उन्मत्तं कुलवृद्धाः समन्त्रिणः वत्सरं भूपतिं चक्रुः यवीयांसं भ्रमेस्सुतं स्वर्मीचिः वत्सरस्येष्टा भार्यासूत षडात्मजान् पुष्पार्णं तिग्मकेतुं च इषमूर्जं वसुं जयम् पुष्पार्णस्य प्रभा भार्या दोषा च द्वे बभूवतुः प्रातः मध्यन्दिनं सायम् इति ह्यासन् प्रभासुताः प्रदोषः निशितो व्युष्टः इति दोषासुतास्त्रयः व्युष्टः सुतं पुष्करिण्यां सर्वतेजसमादधे सचक्षुः सुतम् आकूत्यां पत्यां मनुम् अवापः मनोः असूतमहिषी विरजान् नड्वलासुतान् पुरुं कुत्सं त्रितं द्युम्नं सत्यवन्तं ऋतं व्रतम् अग्निष्टोमम् अतिरात्रं प्रद्युम्नं शिबिमुल्मुखम् उल्मुखः अजनयत् पुत्रान् पुष्करिण्यां षडुत्तमान् अङ्गं सुमनसं ख्यातिं क्रतुमङ्गिरसं गयम् सुनीताङ्गस्य या पत्नी सुषुवे वेनम् उल्बनम् यद्दौशील्यात् स राजर्षिः निर्विण्णः निरगात् पुरात् यमङ्गशेपुः कुपिताः वाग्वज्राः मुनयः किल गतासोस्तस्य भूयस्ते ममन्थुः दक्षिणं करम् अराजके तदा लोके दस्युभिः पीडिताः प्रजाः जातो नारायणांशेन पृथुः आद्यः क्षितीश्वरः विदुरोवाच तस्य शीलनिधेः साधोः ब्रह्मण्यस्य महात्मनः राज्ञः कथम् अभूत् दुष्टा प्रजा यद्विमनाययौ किं वांहो वेन उद्दिश्य ब्रह्मदण्डमयुयुजन् दण्डौरतधरे राज्ञी मुनयः धर्मकोविदाः नावध्येयः प्रजापालः प्रजाभिः अघवानपि यदसौ लोकपालानां बिभर्त्योजः स्वतेजसा एतदाख्याहि मे ब्रह्मन् सुनीतात्मज चेष्टितम् श्रद्दधानाय भक्ताय त्वं परावरवित्तमः मैत्रेय उवाच अङ्गः अश्वमेधं राजर्षिः आजगार महाक्रतुम्
नाजग्मुहु देवतास्तस्मिन् आहूता ब्रह्मवादिभिः तमूचुः विस्मितास्तत्र यजमानमथर्त्विजः हवींषि हूयमानानि न ते गृह्णन्ति देवताः राजन् हवींष्यदुष्टानि श्रद्धया आसादितानि ते छन्दांसि अयातयामानि योजितानि धृतौ रतैः न विदामेह देवानां हेलनं वयमन्वपि यन्न गृह्णन्ति भागान् स्वान् ये देवाः कर्मसाक्षिणः। मैत्रेय उवाच अङ्गोद्विजवचः श्रुत्वा यजमानः सुदुर्मणाः तत्प्रष्टुं व्यसृजद्वाचं सदस्यान् तदनुज्ञया नागच्छन्ति आहुता देवाः न गृह्णन्ति ग्रहानिह सदसस्पतयो ब्रूत किमवद्यं मया कृतं सदसस्पतय ऊचुः नरदेवेह भवतो न अघं तावत् मनाक् स्थितम् अस्त्येकं प्राक्तनम् अघं यदि हे दृक्त्वमप्रजः तथा साधय भद्रं ते आत्मानं सुप्रजं नृपा इष्टस्ते पुत्रकामस्य पुत्रं दास्यति यज्ञभुक् तथा स्वभागधेयानि ग्रहीष्यन्ति दिवौकसः यद्यज्ञपुरुषः साक्षात् अपत्याय हरिर्वृतः तांस्तान् कामान् हरिर्दद्यात् यान् यान् कामयते जनः आराधितो तथैवैषः यथा पुंसां फलोदयः इति व्यवसिता विप्राः तस्य राज्ञः प्रजातये पुरोडाशं निरवपन् शिपिविष्टाय विष्णवे तस्मात् पुरुष उत्तस्थौ हेममाली अमलाम्बरः हिरण्मयेन पात्रेण सिद्धमादाय पायसं स विप्रानुमतो राजा गृहीत्वा अञ्जलिनौदनम् अवघ्राय मुदा युक्तः प्रादात् पत्न्यावुदारधीः सा तत्पुंसवनं राज्ञी प्राश्य वै पत्युरादधे गर्भं कालवुपावृत्ते कुमारं सुषुवे अप्रजा सबाल एव पुरुषः मातामहम् अनुव्रतः अधर्मांशोद्भवं मृत्युं तेनाभवत् अधार्मिकः सशरासनमुद्यम्य मृगयुः वनगोचरः हन्ति
असाधुः मृगान् दीनान् वेणोऽसौ अत्यरौज्जनः आक्रीडे क्रीडितो बालान् वयस्यान् अतिदारुणः प्रसह्य निरनुक्रोशः पशुमारम् अमारयत् तं विचक्ष्व खलं पुत्रं शासनैः विविधैः नृपः यदा न शासितुं कल्पः भृशमासीत् सुदुर्मनाः प्रायेण अभ्यर्चितो देवः ये अप्रजाः गृहमेधिनः कदपत्यभृतं दुःखं येन विन्दन्ति दुर्भरम् यतः पापीयसी कीर्तिः अधर्मश्च महानृणाम् यतो विरोधः सर्वेषां यत आधिः अनन्तकः कस्तं प्रजापदेशं वै मोहबन्धनमात्मनः पंडितो बहुमन्येत यदर्थाः क्लेशदागृहाः तदपत्यं वरं मन्ये सदपत्याच्छुचां पदात् निर्विद्येत गृहान्मर्त्यः यत्क्लेशनिवहा गृहाः एवं स निर्विण्णमना नृपो गृहान् निशीथ उत्थाय महोदयोदयात् अलब्धनिद्रः अनुपलक्षितो नृभिः हित्वा गतो वेनसुवं प्रसुप्ताम् विज्ञाय निर्विद्य गतं पतिं प्रजाः पुरोहितामात्य सुहृद्गणादयः विचिक्युरुर्व्याम् अतिशोककातराः यथानुगूढं पुरुषं कुयोगिनः अलक्षयन्तः पदवीं प्रजापतेः हतोद्यमाः प्रत्युपसृत्यते पुरीं ऋषीन् समेतान् अभिवन्द्य साश्रवः न्यवेदयन् पौरवभर्तृविप्लवम्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे त्रयोदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।